மகாராஷ்டிரால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்மர் வெக்கேஷனுக்காக ஊருக்கு கிளம்புன அந்த குட்டி ட்ரெயின் டிராவல் மினி விளாக் பாத்திரலாமா? நைட்டு 9:50க்கு எங்களுக்கு ட்ரெயின். 4 வேளை சாப்பாடு ட்ரெயின்லயே சாப்பிடுற மாதிரி இருக்கும். சோ சாப்பாடு அது போக ட்ரெஸ்ஸஸ்னு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா பன்வேல் தான் போகணும். எங்க வீட்ல இருந்து பன்வேல் போக 1 மணி நேரம் ஆகும். கார் தான் புக் பண்ணியிருந்தோம், ஏன்னா லக்கேஜ் அதிகமா இருந்ததுனால. இப்போ 1 மணி நேரம் டிராவல் பண்ணி அப்படி பன்வேல் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நானு, அப்பா, ட்ரிஷான் 3 பேரும் தான் டிராவல் பண்ண போறோம். ஹஸ்பண்ட் வந்து அடுத்த மாசம் தான் வருவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்டமா தான் இருந்தது. ஏன்னா மும்பைல உள்ள நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே சம்மர் வெக்கேஷன் தான் ஊருக்கு கிளம்புவாங்க. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா லோக்மானியா திலக் டு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயின் தான். மும்பைல லோக்மானியா திலக்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி திருநெல்வேலி தான் ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்கும். ஏறினதும் நைட்டு கொண்டு போன சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு அப்படி படுத்தாச்சு. செகண்ட் ஏசி தான் புக் பண்ணிருந்தோம். எங்களுக்கு ரெண்டுமே லோயர் சீட்டே கிடைச்சிருச்சு. ஏன்னா அப்பாவும் ஏஜ் ஆனவங்க, நானும் ட்ரிஷானால வச்சு தூங்குறதுக்கு இந்த லோயர் சீட் தான் கரெக்டா இருக்கும். அதுக்கேத்தாப்புல எங்களுக்கு கிடைச்சிருச்சு. நைட்டு நல்லா தூங்கிட்டு காலையில எஞ்சி ஃப்ரெஷ் ஆயிட்டு டீ வரும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த ட்ரெயின்ல பேண்ட்ரி கிடையாது, அதனால டீயோ ஸ்நாக்ஸோ எதுவுமே வரல. மத்த ட்ரெயினா இருந்தா நம்மள எழுப்பிடுற ஒரே சவுண்டே சாயா சாயா அப்படிங்கிறது தான் இருக்கும். டீ குடிக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. சரி, கொண்டு போன சாப்பாடை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இட்லி சாப்பிட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா டோட்டலா 30 மணி நேரம் நம்மளுக்கு டிராவல் வரும். அதாவது வியாழக்கிழமை நைட்டு 9:50க்கு ஏறின நாங்க சனிக்கிழமை காலையில 3:30 மணிக்கு தான் திருநெல்வேலி போய் ரீச் ஆகும். டோட்டலா கிட்டத்தட்ட 30 மணி நேரம் நம்மளுக்கு டிராவல் இருக்கும். இந்த 30 மணி நேரம் எப்படி டைம் பாஸ் ஆச்சு அப்படின்னா, மொபைல் பாக்குறது, இல்லைன்னா மொபைல்ல யார்ட்டையாவது பேசுறது, இல்லைன்னா பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசிட்டு வர்றது, ட்ரிஷான் கூட விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, இப்படிதான் சொல்லி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் போர் தான் அடிச்சது. அது இல்லாம ட்ரெயின் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் டிலேல தான் போயிட்டு இருந்தது. டீயும் வரல அப்படிங்கிறது இன்னொரு கடுப்பா இருந்தது. இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஸ்டேட் கவர் ஆகும். அதாவது மகாராஷ்டிரால இருந்து ஸ்டார்ட் ஆனது கர்நாடகா, கேரளா, அப்புறம் ஃபைனலா தமிழ்நாடு போய் ரீச் ஆகும். கேரளால கோழிக்கூடு அப்படிங்கிற இடத்துல ட்ரெயின் 5 நிமிஷம் நிக்கும் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இறங்கி டீ வாங்கிட்டு அப்புறம் உள்ள ட்ரெயின்ல வந்து குடிச்சோம். அப்புறம் தான் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்தது. எங்களை பிக் பண்றதுக்கு அம்மாவும் தங்கச்சியும் வந்திருந்தாங்க. விடிய காலையில 5:30 மணிக்கு தான் திருநெல்வேலி போய் ரீச் ஆனோம். அம்மாக்கு ட்ரிஷானை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி தான். இனிமே அம்மா வீட்டு விளாக்ஸ் எல்லாமே வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. பாய்.